வணக்கம். முருகன் அடிமை நீதிபதி யூடியூப் சேனலுக்காக ஒரு உண்மைத்தன்மையை பதிவிட மனதார நான் உளமாற விரும்புகிறேன். இந்த வருகின்ற 2026 தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழகத்தை மீட்டெடுக்க கண்டிப்பாக வேண்டும். ஏனென்றால் ஆண் வர்க்கங்களையெல்லாம் மாணவ செல்வங்களையெல்லாம் போதைக்கு அடிமையாக்கி தமிழகத்தில் கற்பழிப்பும் கொலையும் கொள்ளையும் திடீர் என்று நடந்தேறி கொண்டு இருக்கிறது. அதாவது எத்தனையோ விஷயங்கள் காலகாலமாக சுதந்திரம் வாங்கி 79 ஆண்டுகள் ஆகி 80 வருஷத்தை தொடப்போகுது. அப்படி இருந்த காலத்திலிருந்து தவறுகள்ங்கிறது நடக்கத்தே செய்யும். கட்டுப்பாடு எங்கெல்லாம் இருக்கிறதோ கள்ளத்தனம் அங்கு தானாகவே குடியேறி விடும் என்பார்கள் மூத்தோர்கள். அதை நானும் கூறிக்கொள்கிறேன். அதே நேரத்தில் தடுமாறி கீழே விழுவதற்கும் விபத்து நடப்பதற்கும் வித்தியாசமும் இருக்குது. அதே மாதிரி தள்ளி விட்டு கீழே விழுகிறதும் விபத்துக்காண்டியே ஊட விழுந்தோ இல்லை என்னமோ செஞ்சு விடுற அதை எதையும் பார்ப்போங்கிற ராங்காக செய்யக்கூடிய அந்த இதெல்லாம் ஏற்கவே முடியாது. அது மாதிரி எமனுக்கு 7 பிள்ளையை கொடுத்தாலும் உயிரோட ஒரு பிள்ளையை கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமல் செய்கிற தவறு வேறு. தவறுகள் எல்லாம் கட்டவிழ்த்து விட்டு இன்றைக்கி தமிழகத்தை எல்லாம் நாசக்காடு செய்யக்கூடிய அது யாராக இருந்தாலும் மன்னிக்க முடியாது. ஆகையால் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி மக்களுக்கெல்லாம் நன்மையை கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளை பெற்ற தாயார்கள் குமரி கொண்டிருக்கும் 2 விஷயம்தான். ஒன்று, இப்படி பையனாக பிறந்து ஒரு அரசு அதிகாரியாக்கி ஒரு காவல்துறை அதிகாரி போலீஸாகவோ ஒரு இராணுவக்காரனவோ ஆக்கணும்னு நாங்கள் கனவு கண்டோம். அந்த கனவுலெல்லாம் பெரிய மோசடி ஆகிப்போச்சு. எங்கே பார்த்தாலும் போதை பொருளான கணேசு, கூலிப்பு, குக்கா, பான்பராக்கு இதெல்லாம் தாண்டி போதை ஊசி, போதை மாத்திரை. அதே மாதிரி ஊர் விட்டு ஊர் வந்து பைக்கில் வந்து ஃப்ரெண்ட்ஸுகளை பூரா தேடி வந்து கூப்பிட்டு போய் எத்தனையோ தீய வழியில் கொண்டு போய் அந்த ஸ்ட்ரிப்பு கணக்காக கொண்டு போய் 10 ரூபா 20 ரூபாய்க்கு பெறாத போதை வசதிகளை பூரா 3000 2000 4000 கொள்ள விலைக்கு பசங்களை வந்து விற்க வச்சு ஒரு பெரிய கொடூரமாக ஆக்கி வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய ரயில் மூலமாகவும் கப்பல் மூலியமாக விமானம் மூலியமாகவும் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அங்கங்கே பிடிச்சது போக பிடிக்காது எம்புட்டோ. ஆகையால் பச்சை மண்ணுகளை இன்றைக்கி இளந்தாரிகளை பிடிச்சி அனுபவிக்கிறவங்கள பிடிச்சி உங்களுக்கு 10,000 தாரம் 5,000 தாரம் சன்மானம் எங்கெங்கே நடக்குதுன்னா தவற உடனே நிறுத்தி போடலாம். அத்தகைய கொடூரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இளைய தலைமுறைகளை அழிவின் விளிம்புக்கு கொண்டு சென்ற அரசாங்கத்தை வேறறுத்து விட்டு உலகமெங்கும் காவிக்கொடி பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழகத்திலும் காவிக்கொடி சார்ந்த கட்சிகள் ஆட்சியை ஆள வேண்டும் என்பதே என்னுடைய முருகனடிமை நீதிபதி யூடியூப் சேனல் வாயிலாக கேட்டுக்கொண்டு இதை பாருங்கள். சிந்திக்க ஒரு நொடி சேமிக்க பல நொடி. மீண்டும் ஒரு முறை நல்லவர்களை உருவாக்குவது நம் கையில்தான் இருக்கிறது. பிறகு இறைவனும் அதற்கு உறுதுணையாக இருப்பாரே தவிர கடவுள் மனசில் கையில் ஒன்றும் கிடையாது என்றோ நமக்கெல்லாம் வழங்கிவிட்டார். அத்தகைய சக்தி வாய்ந்த நாம் அனைவரும் தயவு செய்து 100க்கும் 200க்கும் 1000க்கும் 2000க்கும் 5000க்கும் 10,000க்கும் ஒரு விமர்சனமான ஒரு வார்த்தைகளுக்கும் நாம் இனிமேலும் மயங்கி நாமும் அந்த போதைக்கு அடிமையானவர்கள் போல போலி வாக்குறுதிகளை நம்பாதீர்கள். ஆண்டிவெட்டி பகுதி வந்து விவசாயம் நிறைந்த பூமி. அந்த விவசாயம் நிறைந்த பூமி இந்த கேள்விக்குறியாக கருவேல முள் பூண்டி ஆங்காங்கே பார்த்தீர்கள் என்றால் வெட்டாவளி தரிசாக இருக்கிறது. நான் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஆண்டிவெட்டி பகுதியில் சுயேட்சை வேட்பாளராக காய்கறி வியாபாரம் செய்த காரணத்தினாலும் அந்த காய்கறியெல்லாம் விளைய வைத்து செல்லம் பொழியக்கூடிய சிறுசம்பா விளையக்கூடிய இந்த பூமியெல்லாம் விருவளந்து கிடக்கக்கூடிய அந்த காரணத்தினால் சட்டமன்றத்தில் அனைவரும் டேபிளை தட்டிவிட்டு வெளிநடப்பு செய்வார்கள், எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்று. நான் எந்த கட்சியில் இருந்தாலும் நான் எம்எல்ஏவாக செய்து போனால் மக்கள் அளித்த அந்த வாக்கை நான் வெற்றிகரமாக கையில் கேடயமாக வைத்துக்கொண்டு 1,05,000 ரூபா அரசு வழங்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சம்பளத்தை வாங்கி கொண்டு 55,000 ரூபா பொதுமக்களுக்கும் 50,000 ரூபா வீட்டுக்கும் வழங்கி மக்களுடைய சேவைகளை சிறப்போடு செய்ய வேண்டும் என்று காய்கறி மாலையும் இந்த வெள்ளை பூசணி திஷ்டி பூசணியை தலையில் வைத்துக்கொண்டு நான் ஆண்டிவெட்டி தாலுகா ஆஃபீஸில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தேன். அப்பொழுது 2 நாட்களாக டிவியிலும் பத்திரிகையிலும் பெரும் விமர்சனையாக வந்து கொண்டிருந்தது. விளம்பரத்திற்காக நான் செய்யவில்லை, வேண்டுமென்றே மக்களுக்கு நன்மை செய்வதற்காக செய்தேன் என்பதை எதிர்காலம் பதில் கூறும். இன்றல்ல என்றாவது ஒரு நாள் இறைவன் என்னையும் பெருமளவிற்கு வர வைத்து இந்த மக்களுக்கு சமூக சேவை ஆற்றுவதற்காகவே என்னை படைத்துள்ளார் என்பதை நான் திண்ணமாக காஞ்சி பெரியவரை போல முக்காலம் அறிந்தவனைப் போல சிந்திக்கிறேன். நான் சாதாரண ஆளை கிடையாது. அதனால்
யாருமே சாதாரணமாக எடை போடவே முடியாது. அதனால் இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் என் மக்கள் தமிழ்நாட்டில் எப்படி கஷ்டப்படுறாங்களோ அது மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கஷ்டத்தை எல்லாம் எனக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்களை கடவுள் மீட்டெடுப்பார். மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் நான் ஒரு எம்எல்ஏவாகவோ முதலமைச்சராகவோ எம்பியாகவோ பிரதமராகவோ ஏதோ ஒரு அங்கத்தினராக ஆகி மக்களுக்காக சேவை செய்வேன். அந்த சேவையை தடுக்க யாராலையும் முடியாது. கடவுள் தான் அதை கொடுப்பார். அதை கெடுக்கவும் எந்த கல்லஞ்ச படைத்தவர்களுக்கோ தீய சக்திகளுக்கோ எந்த ஒரு சக்தியும் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு வருகின்ற 2026 சட்டமன்ற தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் காவிக்கொடியான வெற்றி சின்னமான தாமரை மலர்கள் எல்லாம் தமிழகமெங்கும் மலரட்டும். இந்திய பாரத தேசமெல்லாம் மலர்ந்ததைப் போல தமிழகத்திலும் மலரட்டும். நிரந்தரமாக ஆட்சி என்னும் அரியாசனையில் அமரட்டும். அந்த கூட்டணி சின்னம் யார் வருகிறார்களோ அவருக்கும் பெரும் பங்களிப்பு கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு வருகின்ற 2026 தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இளைய தலைமுறை மாணவர்களையும் மாணவிகளையும் மீட்டெடுப்பும் வண்ணமாக வறுமையை போக்கும் வண்ணமாக இந்த ஆண்டிவட்டி பகுதியில் கம்பம் பள்ளத்தாக்கில் இருந்து தடுப்பணை கட்டி அங்கிருந்து ராட்சச குழாய் மூலமாக 25-26 வருஷமாக விவசாயிகள் போராடி நான் நீ பொய் வாக்குறுதியாக கொடுத்து நிறைவேற்றாத அந்த காரியத்தை இந்த 2026 நிரந்தரமாக நிறைவேற்ற பெரும் உதவி புரிவதற்காக நீங்கள் தயவு செய்து கடந்த காலம் மாதிரி வாக்களிக்காமல் நாடு நலம் பெற நல்லாட்சி அமைந்திட வாக்களிப்பீர். பாரத பிரதமர் மோடிஜி அவருடைய சீரிய வெற்றி சின்னமான தாமரை சின்னத்திலும் அதை சார்ந்த கூட்டணி சின்னத்திற்கும் வாக்களித்து தமிழ்நாட்டை நாம் மீட்டெடுப்போம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லிக்கொண்டு ஒன்றுபடுவோம், வென்று எடுப்போம் என்று அற்புதமாக சொல்லிக்கொண்டு இன்னும் அரிய பல வீடியோக்களில் உங்களோடு வந்து சந்திக்கும் போது உங்கள் முருகனடிமை நீதிபதி யூடியூபர் மிக மகிழ்ச்சி தெரிவிப்பதற்கு நன்றி. அந்த வணக்கம்.